ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபல் மேக்ஸ். நம்ம த சவுண்ட் ஆஃப் த மியூசிக் கிளாஸ் 9ல் இருக்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த பாட்டில் வந்து எவ்லின் கிளானி பற்றி சொல்ல போகிறாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எவ்லின் கிளானி இஸ் அ மல்டி பெர்கஷன் who can play thousands of instruments to perfection, a most sought after musician internationally. Surprisingly, she achieved this status in spite of her disability. She was profoundly deaf, but she learned to listen with her body instead of the ears. She feels the sound through her body. எவ்லின் கிளானி வந்து மல்டி, அதாவது நிறைய விதமான குணங்களை கொண்டவங்க, நிறைய விதமான திறமைகளை கொண்டவங்க. அவங்க வந்து எந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க வாசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைஸாக அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி கிடச்சிங்களா, அவங்களோட டிசபிலிட்டி வச்சு தான் இவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கிடச்சிது. எப்படின்னா அவங்க வந்து ப்ரோஃபவுண்ட்லினா டெஃப், அவங்களுக்கு காது கேட்காது. ஆனால் அவங்க தன்னுடைய பாடியை வச்சு காது இல்லாமல் என்ன சொல்ல வராங்க, எப்படி பாடணும் அதை வந்து ஃபீல் பண்ணிப்பாங்களாம். அதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான திறமை. எவ்லின் கிளானி was 11 years old when it was discovered that she had a hearing problem. She wanted to pursue her career in music, but her teachers discouraged her. It was Ron Forbes who recognized her potential and supported her. He advised her not to listen through her ears, but try to sense it in some other way. எவ்லின் கிளானி வந்து 11 இயர்ஸாக இருக்கும் போது அவங்க அந்த பிரச்சனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருந்துதான். அவங்க வந்து மியூசிக் வந்து இதுக்கப்புறம் கற்றுக்க முடியாது, அதை கேரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட டீச்சர்ஸும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஒருத்தவன் என்கரேஜ் பண்ணும்போது அவனை டிஸ்கரேஜ், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ரான் ஃபார்ப்ஸ் தான் வந்து இது ரெகக்னைஸ் பண்ணி, நீ காதால் கேட்கறத தவிர வேறு ஏதாவது சென்ஸை வச்சு ட்ரை பண்ணு, உணர ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ரான் ஃபார்ப்ஸ் இவங்க வந்து சொல்கிறாங்க. இதனால் அடுத்தது நம்ம எவ்லின் கிளானி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இவங்க தான் எவ்லின் கிளானி. இந்த பிக்சர் தான். She joined the prestigious Royal Academy of Music and scored the highest marks in the history of the academy. She worked hard and with a determination against all odds and got right to the top. In 1991, she was presented with the Royal Philharmonic Society prestigious Soloist of the Year award. அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராயல் அகாடமி மியூசிக் அங்கே வந்து ஹையஸ்ட்டாக அவங்க எக்ஸாம் எழுதி ஹை மார்க், அகாடமிக்லேயே ஹிஸ்ட்ரியிலே இல்லாத மார்க்ஸ் எடுத்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஒர்க் பண்ணாங்களாம். அவங்களோட டிட்டர்மினேஷன்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் காட் ரைட் டு த டாப், அவங்க வந்து எல்லாருக்கும் மேலேயும் வர ஆரம்பித்தாங்க. இன் 1991 வந்து அவங்களுக்கு ராயல் ஃபிலிஹார்மோனிக் சொசைட்டி வந்து சோலிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டு, இந்த அவார்டை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த regular concerts, எவ்லின் கிளானி gave free concerts in hospitals, prisons, and also the aspiring young musicians. She became a source of inspiration for a deaf and other handicapped children. She inspired them and made them believe that if எவ்லின் கிளானி could do, so could they. அதாவது இதை விட்டு தவிர, இந்த மாதிரி மியூசிக்கில் விட்டு தவிர யாரெல்லாம் முடியலையோ, இப்போ காது கேட்காதவங்க, கை ஊனமாக போனவங்க, அதுக்கப்புறம் வந்து கால் இல்லாதவங்க, அவங்களாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இவங்க இருக்காங்க. எப்படின்னா, அவங்களாலே காது கேட்காம இந்த விஷயத்த செய்ய முடியுதுன்னா ஏன் நம்மளால் செய்ய முடியாது, மற்றவங்களால ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களால ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நினச்சாங்களாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க தான் புக்கில் இருக்கிற பிக்சர், இவங்க தான் எவ்லின் கிளானி.
ரெண்டாவது பிக்சர். நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசனோட பார்ட் நம்பர் 2 பார்ப்போம். அவங்க தான் பிஸ்மில்லா கான். இவங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஆகும். திஸ் சாப்டர் throws light on the origin of Shenoy and the life of all the time great Shenoy Wadak Bismillah Khan, the winner of Bharat Ratna, the highest civilian award of India. His dedication to music and his love for India. இந்த சாப்டரில் வந்து ஷெனாய் பற்றி, ஷெனாயோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் வந்து கொடுக்க போகிறாங்கன்னா, லைஃப் ஆஃப் ஆல் டைம் கிரேட் ஷெனாய் வடக். அவங்க வந்து ஷெனாய் வடக்னு யாரை கூப்பிடுறாங்கன்னா பிஸ்மில்லா கான். அவங்க வந்து பாரத் ரத்னாவே வாங்கியிருக்காங்களா நம்மளோட இந்தியாவில். அதான் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு நம்மளோட இந்தியாவில். அவங்களுக்கு பிஸ்மில்லா கானுக்கு இதை டெடிகேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க தன்னையே மியூசிக் டெடிகேஷன் பண்ணிருக்காங்க. பிஸ்மில்லா கான் இந்தியாவை ரொம்ப லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் லெசன். Punji, a musical instrument, was banned by Emperor Aurangzeb because of its shrill and unpleasant sound. In fact, it was regarded more as a noise maker rather than a musical instrument. It was modified and perfected by a barber who belonged to a family of professional musicians. He played it in the chamber of the king. Its sounds was so appreciated by the emperor that it was made a part of Navbat, since it was played for the first time in Shah's chamber by a Nai. It came to be known as Shehnai. இந்த புஞ்சி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேன் பண்ணாங்களாம். அவுரங்கசீப் என்ற கிங் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே பேன் பண்ணாங்களாம். ஏன்னா இது வந்து அன்பிளசன்ட் சவுண்ட், நல்ல சவுண்டே தராது, ஒரு நிம்மதியான சவுண்டே தராது, வெறும் இந்த மாதிரி ஒரு கொரகரன் சவுண்டு தான் தரும், இது நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி அதை பேன் பண்ணிட்டாரு. இட் வாஸ் ரிகார்டட் மோர் நாய்ஸ். அதை வந்து நிறைய நாய்ஸ் தான் மேக் பண்ணும், மற்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி இதை பேன் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் மாடிஃபைடு. இது வந்து நல்லா வாசிக்கக்கூடியவர் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒரு பார்பர் வாசித்தார், அதாவது ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியன்ஸ் இவங்க அந்த ஃபேமிலியிலேருந்து. ஆனால் பார்பர் தான் அவங்க. ஹீ பிளேடு இன் அ சேம்பர் ஆஃப் கிங். அந்த சேம்பர் ஆஃப் கிங்கில் இவங்க போய் அந்த இதை வாசித்து காமிக்கிறாங்க. புஞ்சினா வந்து நான் காமிக்கிறேன் பிக்சரில் பாருங்கள். இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து அந்த சேம்பரில் வந்து வாசித்து காமிக்கிறாங்க. இட் சவுண்ட் வாஸ் ஸோ அப்ரிஷியேட்டட். இது ரொம்ப ஆச்சரியக்குரிய சவுண்டாக இருந்ததா, ரொம்ப அழகாக இருந்ததா. அதனால் வந்து அதுக்கு பேர் என்ன வச்சுக்கன்னா சேம்பர் பை நாய், சாஹஸ் நாய், அதாவது செனாய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதான் அந்த ஷெனாயோட பிக்சர். இதை வந்து மெயினாக பாம்பு கூப்பிடுறவங்க இதை வச்சு ஊதுவாங்க, பார்த்துருக்கேன். Traditionally, it was played in the temples and on every auspicious domestic occasions also. Its sounds was regarded as auspicious, but it was treated as an incomplete musical instrument, not capable for creating independent pages. But Bismillah Khan broke this myth. ட்ரெடிஷ்னலி இது வந்து டெம்பிள்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது டொமஸ்டிக் அக்கேஷன்ஸ்லேயோ தான் இது ப்ளே பண்ணுவாங்க. இதோட சவுண்ட்லாம் வந்து ஆஸ்பிஷியஸ், ரொம்ப ரொம்ப தேன் மாதிரி இருக்குமா இதோட சவுண்ட்லாம். பட் இட் வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் எ இன்கம்ப்ளீட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் வந்து இது நல்லாவே இல்லாத ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி அதை ட்ரீட் பண்ணாங்க. நாட் கேபிள் ஃபார் கிரியேட்டிங் இண்டிபெண்டன்ட் பேஜஸ். இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கே அனுமதி தரல. ஆனால் பிஸ்மில்லா கான் வந்து இதை சேஞ்ச் பண்ணார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட், மனதுக்கு அமைதி தரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மதிப்பை மேல்படுத்தினார் பிஸ்மில்லா கான். பிஸ்மில்லா
belongs to the Benares Gharana. He was born in 1916 at Dumbran in Bihar. As a 5-year-old, he visited the Biharji temple and sing Bhojpuri Chatiya there. For his melodious singing, he used to earn a big laddu from the local Bhojpuri king. At the age of 6, he moved to Benares. பிஸ்மில்லா கான் வந்து பனாரஸுக்கு தான், அதாவது கரேனா தான், அங்கே தான் வந்து பிலாங்ஸ், அங்கே தான் வாழ்ந்தாங்க. இவங்க வந்து எங்கே பிறந்தாங்கன்னா 1916 டும்ரான் அந்த ஊரில் பீகாரில் பிறந்தாங்க. 5 வயசு அப்போவே வந்து பீகார்ஜி டெம்பிளை வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அங்கே போஜ்புரி சட்டியாதர் அங்கே போஜ்புரி சட்டியா இருந்ததாம். ஃபார் இஸ் மெலோடி சிங்ஸ், அதாவது பிஸ்மில்லா கானோட நல்ல அருமையான மியூசிக்காக ஒரு பெரிய லட்டு தந்தாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் போஜ்புரி கிங் வந்து தந்தாங்களாம். 6வது வயசில் வந்து பெனாரஸுக்கே திருப்பி அந்த ஊருக்கு போயிட்டாராம். இவங்க தான் பிஸ்மில்லா கான். பார்த்தாலே தெரியும், கையில் ஷெனா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். There, under the guidance and training of his maternal uncle Ali Bux, he started picking up the finer nuances of Shehnai. He used to spend most of his time practicing on the banks of the river Ganges. The themes of his music were deeply affected by sounds of flowing water of the Ganga. அதுக்கு கைடன்ஸுக்கு அதுக்கு கீழே என்ன சொல்லித்தராங்களோ, ட்ரைனிங் பண்ணாங்களோ, அதாவது அவங்களோட அங்கிள் சொல்லி தந்துருக்காங்களாட்டுக்கு, அலி புக்ஸ் அவங்களோட பேர். அவங்க வந்து ஒரு நல்ல ஷெனாயை எடுத்து இவங்ககிட்ட கொடுத்து நல்லா அவங்ககிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவர்ஸ் கங்காஸ் அந்த இடத்துல ரிவர்ஸ்லாம் வந்து நல்ல அழகான பாட்டெலாம் வாசிப்பாங்கலாம். வந்து அவங்களோட மனசு டீப்பாக வந்து இது அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோவிங் வாட்டர் ஆஃப் கங்கா, அதோட கங்கையில் போகிற அந்த தண்ணியோட சவுண்டுக்கு சமமாக இருக்குமா இந்த மியூசிக். He got the best performer award at India and conference in Allahabad in 1930. In 2001, he won 3 awards, the Padma Bhushan, Padma Shri and Padma Vibhushan. He was invited to play the Shehnai from the ramparts of the Red Fort in 1904, becoming the first to greet the independent India. He won many international awards. Also, he became the first Indian to perform at T.G. Lincoln Central Hall in USA. An auditorium in Tehran was named after him, Tehar Mosque. Ustad பிஸ்மில்லா கான். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க வந்து ஆல் இந்தியா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்களாம் அலகாபாத்தில் 1930. 2021 வந்து 2001 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களாம். என்னென்னா பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்களாம். இவங்க வந்து ஷனாய் ப்ளே பண்ணுறதுக்காக ரெட் ஃபோர்ட்டில் 1904 கூப்பிடப்பட்டிருக்காங்க. பிகமிங் த ஃபர்ஸ்ட் கிரேட் த இண்டிபெண்டன்ட் இந்தியா. He won many international அவார்ட்ஸ்லாம் வந்து அவங்க வாங்கியிருக்காங்களாம். He became the first Indian to perform the T.G. Lincoln Central Hall. இவங்க தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்தியனா என்ன பெர்ஃபார்ம் பண்ணனா T.G. Lincoln Central Hall இன் USA, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டாங்க. யூஎஸ்ஏல அண்ட் ஆடிட்டோரியம் இன் டெஹரான் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம். அங்கே இருக்கிற டெஹரான் என்ற ஆடிட்டோரியம் வந்து இவர் போனதுக்கப்புறம் டெஹர் முசிக் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். டெஹர் முசிக் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். இவங்க ஷெனாய் வாசிக்கிற பிக்சர் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
Bismillah was very fond of Benares and Damran declined an offer from one of his students to settle in the USA, as he was not willing to stay away for long from Benares and its holy river Ganga. He ventured into film world also. He gave his music in 2 movies. His composition Dil Ka Khilona Hai for movie Kunj Utsi Shanai was a chartbuster, but he could not associate himself with the artificial glamour of die film world. For him, music was his soul, his life. பிஸ்மில்லா கான் வந்து ரொம்ப ஃபவுண்ட் ஆஃப் பெனாரஸ் அண்ட் டியூம்ரான், இந்த 2 ஊருக்கும் அவங்க பிஸ்மில்லா கானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு யூஎஸ்ஏ செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஆனால் அவங்க வந்து யூஎஸ்ஏக்கு போக விருப்பப்படல. ஏன்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க பெனாரஸ் அந்த அழகான நதி கங்கா ரிவர் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நதியை விட்டு வெளியில் வர, அந்த நதியை விட்டு பிரிஞ்சு வரவோ, இல்லை பெனாரஸ் அந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வரவோ இவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லையா. அவங்களோட பாட்டு, இந்த பிஸ்மில்லா கானோட பாட்டு வந்து 2 ஃபிலிமில் வந்திருக்கான். அது என்னென்ன ஃபிலிம்னா தில் கா கிலோனா ஹை இந்த ஃபிலிம்லேயும், அதுக்கப்புறம் கூஞ்ச் உத்சி ஷெனாய் இந்த 2 இதுலேயும் வந்திருக்கான். இது வந்து சாட் பஸ்டருக்கும் ஆயிருக்கா. ரொம்ப ஃபேமஸான ஃபிலிம். பட் ஹீ குட் நாட் அசோசியேட் இன்ஃபேம் வித் த ஆர்டிஃபிஷியல் கிளாமர் ஆஃப் டை ஃபிலிம் வேர்ல்ட். ஃபார் ஹிம் மியூசிக் வாஸ் இஸ் சோல், இஸ் லைஃப். அவருக்கு வந்து மியூசிக் தான் அவரோட லைஃபே எல்லாமே அவருக்கு மியூசிக் தான் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன், அதாவது சாப்டர் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்கள். எப்பயும் நாங்கள் போடுற அடுத்த லெசன்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.